ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான அண்ட் டேஸ்டான வெரைட்டி ரைஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா புதினா சாதம், மின்ட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புதினா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம குட்டி பசங்கள்லாம் புதினாவை அதிகமாக எடுத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் மூலமாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. புதினா சாதம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, காரத்தை பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். அதோட இந்த அளவுக்கு இஞ்சி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துணும் இந்த ரைஸுக்கு. கூடவே இதில் வேணால் பூண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பூண்டு இன்றைக்கி சேர்க்கலை. அடுத்ததாக இதோட புதினா இலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதோடவே கழுவி எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம உள்ளே போட்டு அவ்வளோதான், உள்ளே போட்டுட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது சாதம் தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன அனாசி பூவோட அந்த இது மட்டும் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துடலாம். சின்னதாக சேர்த்தா போதும், ஜஸ்ட்டு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, சும்மா 1 டீஸ்பூன் மட்டும் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு அதிகமாக விருப்பம்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட முந்திரிக்கு பொதுவாக நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். கூடவே 3 காஞ்ச மிளகா அதையும் சேர்த்துட்டு இமீடியட்டாக நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் சேர்த்தாமல் கூட பண்ணலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் நம்ம அரைச்ச புதினா பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இது வதங்கி நல்லா ஒரு குறைஞ்சி சுண்டி வற்றி வரட்டும். அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போது இந்த புதினா பேஸ்ட்டோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சாப்பாடு உள்ளே சேர்த்துக்கலாம். நான் சாப்பாட்டு அரிசி எடுத்து ஒரு 1.5 கப் அளவுக்கு நல்லா வேக வச்சு இங்கே பாருங்களேன், இந்த அளவுக்கு உதிரியாக எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி பொலன்னு இருக்கும். இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் சாப்பாட்டு அரிசிக்கு பொதுவாக பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துட வேண்டியதுதான். நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்குங்க. இப்போ எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான புதினா சாதம் ரெடி. இதோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமான வறுவல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் சேர்த்து சாப்பிடுவோம், அது ஒரு நல்ல காம்பினேஷன். அது இல்லைன்னா கோவக்காய் பொரியல், அதுக்கப்புறமா சேனக்கிழங்கு வறுவல், இதெல்லாமே கொஞ்சம் காரமாக கத்திரிக்காய் வறுவல், இது மாதிரி வச்சு நீங்கள் இதோட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் சிம்பிளாக ஒரு ஆனியன் ரைத்தா கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டான இந்த புதினா சாதத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். என்னோட அப்டேட்டை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.